ஹாய், வெல்கம் டு ஃபீட் வித் சதீஷ். நான் சதீஷ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். இன்றைக்கு பார்க்க போகிற பாடம் உணவு பழுதடைதல். உணவு பழுதடைதல் பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலாவது நாங்கள் பார்க்கலாம் வரைவிலக்கணம். உணவு பழுதடைதல் என்றால் என்ன? உணவு பழுதடைதல் என்கிறது பிள்ளைகள் உணவு பயன்படுத்த முடியாத நிலையை அடைதல் தான் உணவு பழுதடைதல். அதாவது பிள்ளைகள் உணவு உண்ண முடியாத நிலையை அடைதல், அதைத்தான் நாங்கள் உணவு பழுதடைதல் அப்படி என்று சொல்கிறது. உணவில் பொருத்தமற்ற பதார்த்தங்கள் உணவோடு சேர்றதால எங்களுக்கு உணவை உண்ண முடியாத நிலை ஏற்படும். பொருத்தமற்ற பதார்த்தங்கள் என்று சொல்லும்போது ரசாயன கழிவுகள், பறவைகளுடைய எச்சங்கள் அல்லது தூசுகள், இந்த மாதிரியாக ஏதாவது சேரும்போது எங்களுக்கு அந்த உணவை உண்ண முடியாத நிலை ஏற்படும். இவ்வாறு எங்களுடைய உணவை பழுதடைவதற்கு காரணமாக அமையக்கூடிய காரணிகளைத்தான் நாங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்குது. 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதில் ஒன்று நுண்ணங்கிகளுடைய செயற்பாடு. உதாரணமாக பூஞ்சனம் பிடித்த ஒரு பான் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இது ஒரு நுண்ணங்கியினுடைய செயற்பாடு. இப்படியான பல்வேறு செயற்பாடுகள், நுண்ணங்கியினுடைய செயற்பாடுகள் நாங்கள் உணவை உண்ண முடியாத நிலைக்கு ஆளாக்குகிறது. இரண்டாவது காரணி அங்கிகளினுடைய செயற்பாடு. உதாரணமாக விலங்குகள் உணவின் மீது தாக்கம் செலுத்துவதன் காரணமாக, அதாவது உணவு உண்பதை விலங்கு உணவு உண்டால் நாங்கள் அந்த உணவை விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆகவே தான் இந்த எலி, பூனை, நாய் போன்றவை உணவில் வாய் வைக்கின்ற போது அல்லது ஏதாவது செயற்பாடை மேற்கொள்கின்ற போது அது உணவு பழுதடைவதற்கு காரணமாக அமைகிறது. மூன்றாவது உணவானது சூழலோட தொடர்பு படுதல் சம்பந்தமானது. உதாரணமாக மனம் மாறுதல். நீர் படும்போது பழுதடைஞ்சு போகும். பாண்டல் அடைதல், நிறம் மாறுதல், மனம் மாறுதல், சுவை மாறுதல் போன்ற செயற்பாடுகள் சூழலோட தாக்கம் அடையும் போது, உணவு சூழலோட தாக்கம் அடையும் போது இந்த செயற்பாடுகள் ஏற்படுகிறது. ஆகவே இக்காரணிகள் மூலமாக உணவு மாசடைகின்றது. ஒன்று நுண்ணங்கிகளினுடைய செயற்பாடு, ரெண்டாவது அங்கிகளின் செயற்பாடு, மூன்றாவது சூழலோடு ஏற்படுகின்ற தொடர்பு ஆகிய 3 காரணிகள் காரணமாக உணவு பழுதடைகின்றது. இனி பார்க்கலாம், உணவு பழுதடைந்ததை நாங்கள் எப்படி இனங்காணலாம்? இனங்காண்பது எப்படி? ஒன்று, உணவு பழுதடைஞ்சால் ஒட்டும் தன்மை, நாங்கள் கையை போடும்போது ஒட்டும் தன்மை கொண்டதாக இருக்கும். எங்களால் அதை அவதானிக்க முடியும். உதாரணமாக மரக்கறி வகைகளையும் பல வகைகளையும், ஏன் சோறு போன்ற உணவுகளையும் நாங்கள் தொடும்போது அவை ஒட்டும் தன்மை கொண்டதாக மாறியிருக்கு. ரெண்டாவது உணவின் நிறம் மாறுதல். இது எல்லா இடத்திலையும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். மூன்றாவது சுவை மாறும். நாக்கில் வைக்கும்போது சில உணவுகள் அதோட இயல்பான சுவைக்கு எதிரான சுவையை, ஒரு புளிப்புத்தன்மை கொண்ட சுவையை கொண்டிருக்கும். மற்றது மணந்து பார்க்கும்போது துர்நாற்றம் கொண்டிருக்கும். அவை இந்த 4 விஷயங்கள் மூலமாக நாங்கள் உணவு பழுதடைந்ததை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஒன்று ஒட்டும் தன்மை, ரெண்டாவது உணவின் நிறம் மாறுதல், மூன்றாவது சுவை வேறுபடுதல், நான்காவது துர்நாற்றம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் உணவு பழுதடைவதால் ஏற்படக்கூடிய பிரதிகூலங்கள். பிரதிகூலம் என்கிறது தீமைகள். முதலாவது விஷயம், நோய் ஏற்படும். எங்களுக்கு வாந்தி பேதி, வயிற்றுளைவு, ஒவ்வாமை போன்ற நோய்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது உணவு வீணாக போகும். நாங்கள் இப்போ 1 கிலோகிராம் உணவு சமைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1 கிலோகிராம் உணவையும் நாங்கள் டஸ்ட்பினில் போட வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே தேவைக்காக வாங்கும் உணவு பயனற்று போகும். மூன்றாவது பொருளாதார நட்டம். நாங்கள் 1 கிலோகிராம் உணவு வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் தட்டும்போது எங்களுக்கு அந்த 1 கிலோகிராம் வாங்கிய உணவின்ற விலை செலவு அதிகமாக போகிறது. விளைச்சல் குறைவால் ஏற்படக்கூடிய வருமான குறைவும் இதுக்குள்ள பொருளாதார நட்டத்தில் வரும். ஆக வாங்கின பொருட்களை கொண்டு தட்டுறதும் செலவு, விளைச்சல் நேரங்களில் வரக்கூடிய விபத்துக்களும்
செலவாக இருக்கும். 4வது, உணவினுடைய தரம் குறைதல். வேறு பதார்த்தங்கள் உணவில் சேரும்போது எங்களோட உடலுக்கு கிடைக்க வேண்டிய போஷணை குறைந்த அளவு குறைவடைகின்றது. ஆகவே எங்களுக்கு உணவின் தரமும் குறைவடைகிறது. ஆக உணவு பழுதடைவதால் நோய் வரும், உணவு வீணாகும், பொருளாதார நட்டம் ஏற்படும், உணவின் தரம் குறையும். உணவு பழுதடைதல் தொடர்பான தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலதிக வீடியோ கிடைக்க வேணுமா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.